எனது அன்பு நேயர்களே, இப்பதிவினில் ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, பைரவர் வழிபாடை பற்றி காண்போம். அதிகாலையிலேயே ரத சப்தமிக்காக அந்த சப்தமி குளியலை பற்றி அர்க்க ஸ்நானம், அர்க்கியம் இதெல்லாம் பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு தந்திருக்கிறேன். பார்க்காதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், சென்று பார்க்கவும். பீஷ்மாஷ்டமியை பற்றியும் ஒரு பதிவு இருக்கிறது, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவிலே புதிய தகவல் என்ன? அன்றைய தினம் மிக சிறப்பான நாள் என்றோம். அதிகாலையிலே ரத சப்தமி. பின்பு நீங்கள் அர்க்கியம் செய்ய வேண்டும், அதாவது நீரை சூரியனுக்கு தர வேண்டும் என்று சொன்னேன். பின்னர் நமக்கு அஷ்டமி வந்து விடுகிறது. அஷ்டமி வந்தவுடன் பீஷ்மாஷ்டமி. இது என்ன? இதிலே முன்னோர் நீத்தார் இறந்தவர்களுக்கு அவர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தந்தை உள்ளவர்கள் வெறும் நீரில் பீஷ்மருக்காக தர்ப்பணம் செய்யும் போது உங்களுக்கு எண்ணற்ற பலன். இந்த பிறவி பயன், இந்த பிறவியில் உள்ள பாவங்களெல்லாம் போக்கி நன்மையாக மாறி வினைகளெல்லாம் போய் உங்களுக்கு மறுபிறவி என்ற ஒன்று துன்பங்களெல்லாம் தவிர்த்து வரக்கூடிய அளவிற்கு இருக்கும். இல்லையென்றால் மானிடராய் பிறந்து மறுபிறவி என்பது இருக்காது. அதை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய ஐதீகம், இந்த வரலாறு, புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆக முக்கியமாக இதை அன்றைய தினம் மதிய வேளையிலே செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டமி மேலும் ஒரு சிறப்பு, பைரவருக்கான வழிபாடு. பைரவ வழிபாடு என்பது உங்களை தைரியசாலிகளாக, அஷ்டலக்ஷ்மிகளும் வரம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமையும். இந்த நேரத்திலே ராகு காலம் என்பது, இந்த நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றி பைரவருக்காக செம்மை நிறத்திலான செவ்வாழை, மாதுளை, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகள் இவை அனைத்தையும் வைத்து பைரவருக்கான ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி வழிபடுவது என்பது மிக சிறந்ததாக இருக்கும். ஆக இந்த நாளிலே பைரவர் வழிபாடு, காலையிலே ரத சப்தமி, மதியத்தில் பீஷ்மாஷ்டமி, முன்னோர்களுக்கான தர்ப்பணம். தந்தை இருப்பவர்கள் வெறும் நீரிலே பீஷ்மருக்காய் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் போது அது உங்களுக்கான பாவங்களை எல்லாம் முற்றிலும் போக்கும். தைரியம் கூட, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக, முக்கியமாக யாருக்கேனும் நீங்கள் பொருளையோ அல்லது பணத்தையோ கடனாய் கொடுத்தோ அல்லது இரவலாய் வாங்கி சென்று திரும்பாத விஷயம் திரும்ப வேண்டும் என்பதற்கு இந்த வளர்பிறை அஷ்டமி நாளன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படி இந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, எந்த நேரத்தில் வேணாலும் மாலையிலும் கூட நீங்கள் இந்த அஷ்டமி பைரவர் வழிபாடை செய்து உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.